ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சேரனை வேலன் மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறமா சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நீ என்ன மன்னிச்சு விட்டுட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிற ஆனால் நானும் திருந்த போகிறதில்ல இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பியே தீருவேன் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. வேலன் அந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் தனக்கு பிரச்சனை என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் என்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க தீபனுக்கு கால் பண்ணுறாங்க. தீபன் நீ எங்கே இருக்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு என்ற மாதிரி சொல்லும்போது இல்லை சீக்கிரமே சக்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி திடீரென்று கேட்குற என்ற மாதிரி சொல்லும்போது இல்லை என்னை பற்றின நிறைய விஷயங்கள் வேலனுக்கு தெரிஞ்சிடுது. சரி வேலனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல சக்திக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் வேலன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சக்திக்கு தன்னை பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். நான் இல்லை இதெல்லாம் பொய் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை நான் பணம் கொடுக்கல என்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். சக்தியுமே வேலன் சொல்கிறத நம்பவே இல்லை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சேரன் மேலே பழி போடுறன்ற மாதிரி வேலனில் தான் கோமா இருந்தா. ஆனால் அவன் என்ன பண்ணி விட்டுட்டான் தெரியுமா? நான் யாருக்கு பணம் கொடுத்தனோ அவங்களையே நேர கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால் பிரச்சனை பெருசாகிட்டுது. இப்போ சக்தி என்ன நம்புறதா இல்லை. சக்தி பயங்கர கோவத்தில் இருக்கிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சக்தி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பா என்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த வேலன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, அதுக்கு இதுதான் ஒரு வழி என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரி நான் சீக்கிரமே ஊருக்கு வந்துடுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ற மாதிரி இவங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க ஜோதிச்சுட்டு இருக்கும்போது மீனா அங்கே வராங்க. யாரோட இப்போ ஃபோன் பேசினீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ தான் வேலன் அண்ணா உங்களை மன்னிச்சு விட்டுருக்குறாங்க. திரும்பவும் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து ஒழிய வேலன் அண்ணாக்கோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஆபத்து இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உன்னுடைய வேலன் அண்ணா நெடுகளுமே இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உன்னுடைய அண்ணன் இங்கே இருக்க முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இருக்க முடியாது என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னை அவனுக்கு பிடிக்கலை. அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான். அவன் இந்த வீட்டில் இல்லாமல் போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேலனன்னா இங்கே இல்லாமல் போகிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக தீருமண்டே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் திருந்துறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் இன்னுமே திருந்தலை போல் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி அண்ணன்கிட்ட சொல்லணும். இவங்க திருந்திட்டாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க என்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே வேலனும் அதே மாதிரி சங்கரும் காரில் போய் கொண்டிருக்கும் போது என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் வேலன் சொல்கிறாங்க இதோடைய இனிமேல் சேரன் திருந்துருவேன்னு நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆமாப்பா கண்டிப்பாக திருந்திடணும். இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாமே அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் திருந்தலைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சங்கர் சார் எனக்கு ஒரு டவுட் அவன் மேலே இருந்து கொண்டே தான் இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டவுட்டப்பா என்ற மாதிரி சங்கர் சார் கேட்குறாங்க. கேட்கும்போது வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை உடனே நாங்கள் இப்படி எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வருவோம்ண்டு அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். சக்தி அவன் மேலே இவ்வளவு கோவப்படுவான்றதையும் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நாங்கள் மன்னிச்சு விட்டாலுமே அவனுக்கு இன்னும் எங்கள் மேலே கோவம் இருக்குமே ஒழிய இல்லை இப்படியெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டாங்க இனி நான் நல்லவனாக இருப்பானண்டு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதானப்பா. அவன் அவ்வளோ சீக்கிரமாக திருந்தக்கூடியவன் இல்லை போல தான் இருக்குது. ஏதோ சக்திக்காக நல்லவன் மாதிரி நடிக்கிறான் போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் உண்மைதான். நாங்களுமே கவனமாக தான் இருக்கணும். சேரன் திருந்துவான் அல்லது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது எங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி சொல்லிகிட்டே வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மீனா தான் பாவம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சேரத்தானை மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் திருந்த போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா திருந்து வரண்டு என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இது நாங்கள் நினைச்சதையே மீனாவும் கேட்குறாவே அப்படி என்னதான் அங்கே நடந்திருக்கு என்ற மாதிரி இவங்க வேலன் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஏன் மீனா இப்போ தானே வந்தோம் அதுக்கிடையில் என்ன பிரச்சனை என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பிரச்சனை எதுவுமே இல்லை. நான் இப்போ போய் அவரோட பேசும்போது அவங்க கோவமாக தான் பேசினாங்க. உங்களை பற்றி நல்ல மாதிரியே சொல்லவே இல்லை. அதனால் அவங்களுக்கு உங்கள மேலே கோவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது வேலன் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க
சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் அம்மா, அவன் எப்படிப்பட்டவன்றது தெரியும். நாங்கள் மன்னிச்சு விட்டதுக்கு காரணமே நீயும் சக்தியும் தான். நீ வந்து பாவம், உன்னுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும். அது மட்டும் இல்ல வந்து சக்தி வந்து ரொம்பவே வந்து சேரனை நம்பி இருக்கிறா, பாசம் வச்சிருக்கிறா. ஒரு தடவை மன்னிச்சு விட்டா என்னன்றதை நாங்கள் மன்னிச்சு விட்டோம். ஆனால் திரும்ப திரும்ப அவன் அதே தான் பண்ணுவனா இருந்தால் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம். அது எங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்குமே வந்து பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அண்ணா, எனக்கு என்னமோ இப்போவே நீங்கள் மன்னிச்சு விட்டது தப்பு மாதிரி தான் இருக்குது. இவர் திருந்துற மாதிரி எனக்கு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விடம்மா, நீ அந்தளவு தூரத்துக்கெல்லாம் யோசிக்காத. நாங்கள் வந்து அவனை கண்காணித்து கொண்டு தான் இருப்போம். அவன் என்ன பண்ணுறான்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சக்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சேரனை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்ன சேரா இதெல்லாம், நான் வந்து உன்னை இவ்வளவு தூரம் நினைக்கவே இல்லை, நீ எப்படி இந்தளவு தூரம் மோசமாக நான் மாறினேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சக்தி, அப்படி எதுவுமே இல்லை என்ற மாதிரி வந்து சேரன் சொல்கிறாங்க. என்ன சேரா, இவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதவங்களோட பேசுகிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் இல்லையா, உனக்கு அது தெரியும் இல்லையா, அதுக்கப்புறமா நீ என்னண்டு இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சக்தி, என்னமோ தெரியலை, வேலனுக்கு என் மேலே கோவம், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ கோவமண்டு நினச்சிட்டு இருக்கிற, உன்னை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க திருத்தோணுமெண்டு தான் நினைக்கிறாங்க போல இருக்குது. இவ்வளவு கெடுதல் பண்ணியும் அவங்க உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க பற்றியா, அதுதான் அவங்களோட பெருந்தன்மை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ வந்து மலையில இருந்து அவங்கள தள்ளி விழுத்த நினச்சிருக்கிற, அப்படி தள்ளி விழுத்தும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, அது மட்டும் இல்லாமல் எனக்குமே அடிக்க சொல்லியிருக்கிறியே, எப்படிப்பட்ட ஆள் நீ, ஏன் இப்படியெல்லாம் பண்ண என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சக்தி, என்னை நம்பு சக்தி, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு சேரா, இதுக்கப்புறமா நான் உன்னை நம்பிட்டு இருக்க மாட்டேன், உன்னுடைய பேச்சு எதையுமே வந்து நான் கேட்க மாட்டேன், நீயா திருந்தி நட, இல்லைன்னு சொன்னால் வேலனன் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, ஏன் நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மாவும் வராங்க. என்னம்மா, இவனோட உனக்கு என்ன பேச்சு, இவன் திருந்துற ஆளே கிடையாது, ஏதோ அவங்க பெரிய மனசு பண்ணி இவனை வந்து மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க, இவனை மன்னிச்சு விட்டதில் எனக்கு உடன்பாடே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பா, நீங்கள் இதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம், சேரன் இனி திருந்தி நடந்தே ஆக்கணும், இல்லைன்னு சொன்னால் சேரனோட நான் பேசுகிறதா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேரன் வந்து இந்த வீட்டை விட்டு தானாக போக தேவையில்லை, நாங்களே அனுப்பிடணும், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தான் ஆபத்து என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்ப போகிறீங்களா, அதையும் பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து சேரன் நிற்கிறாங்க. சேரனை பொறுத்த வரைக்கும் வேலன் மட்டுமில்லை, சக்தியும் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க போல இருக்குது. அவங்கண்ட செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து மீனாவுமே சொல்கிறாங்க, சக்தி, நீ இந்தளவு தூரம் பேசிட்டு உண்ட வேலையை பார்க்க போயிடுவேன், ஆனால் எனக்கோ பயமாக இருக்குது, இவரோட வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது, இவர்கிட்ட செயற்பாடுகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்கன்னு சொல்லும்போது, நீங்களே பார்த்தீங்க தானே, அவங்கள்ட்ட செயற்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்க தானே, இப்படிப்பட்ட மனுஷரோட எப்படி வாழ முடியும், எனக்கு பயமாக இருக்குது, இந்த வீட்டில் அண்ணன் இருந்தால் தான் வந்து நான் தைரியமாக இருக்க முடியும், பயமில்லாமல் இருக்க முடியும், அண்ணன் இந்த வீட்டை விட்டு எப்போ போகிறாங்களோ அப்போவும் நானுமே போயிடுவேன், இல்லைன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு உன்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கு என்ற மாதிரி வந்து சக்தியோட அப்பா சொல்கிறாங்க. அவங்க பயப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுறது, அவங்க பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணலே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா, நீ திரும்ப திரும்ப பொய்யே சொல்லிட்டு இருக்கிற, நீ நினைச்சிட்டு இருக்கிற உன்னை நாங்கள் நம்பிட்டோம்னு சொல்லி, நாங்கள் நம்பலை, நம்பவும் மாட்டோம், நீ அப்படியான விஷயங்களை தான் பண்ணி வச்சிருக்கிற, நாங்கள் வேலைன்னு நம்புகிற அளவுக்கு உன்னை நம்பலை என்ற மாதிரி வந்து சேரனோட அப்பா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து சேரன் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க யாருமே என்னை நம்பலையே, என்ன பண்ணுறது, எப்படி நடிக்கிறேன்னு நடிக்க போகிறாங்களா, நல்லவன் மாதிரி நடிக்க போகிறாங்களா, அல்லது போனால் அவங்க வந்து திரும்பவுமே வந்து வேலனுக்கு ஏதாவது வந்து கெடுதல் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.